கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவாவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சில தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது கொரிந்தியர்கள் 2ஆம் நிருபம், அதில் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 9:10. விதைக்கிறவருக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களை வர்த்திக்க செய்வார். எதில் வர்த்திக்க செய்வார்? தேவ நீதியின் விளைச்சல். தேவ நீதியினால் நீங்க அறுவடை செய்யப்பட போறீங்க. தேவ நீதி நீங்க அறுவடை செய்ய போறீங்க. அந்த அறுவடையை வர்த்திக்க செய்ய போகிறார். வர்த்திக்க பண்ணுவதுன்னா என்ன? அதிகமாக தேவ நீதி உங்களில் நடக்க போகிறது. தேவ நீதி உங்களில் விளங்க போகிறது. தேவ நீதி உங்கள் மூலமாக வெளிப்பட போகிறது. ஆனால் அந்த வசனம் என்ன அழகாக இருக்குது பாருங்க. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர். அப்ப விதைக்கிறவனுக்கு விதையினா இது ஒரு காணிக்கை பற்றி ஆரம்பிக்கிற ஒரு காரியம். முன்னாள் பார்த்தீங்கன்னா காணிக்கையை பற்றி, தேவ காரியங்கள் செய்வதற்கான காணிக்கையை பற்றி சொல்லப்படுகிற ஒரு காரியம். விதைக்கிறவனுக்கு விதையை. அப்ப நீங்க விதைக்கிறவனுக்கு விதைனா எப்படின்னா, நீங்க ஒரு வீட்டில் ஒரு லிட்டராக சொல்றேன்னு வச்சுக்கீங்களேன். உங்க வீட்டுக்கு பின்னால் ஒரு சின்ன தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்தில் விதைக்கணும். ஆண்டவர்கிட்ட விதை கேட்குறீங்க. நீங்கள் அந்த தோட்டம் எவ்வளோ இருக்கும்? ஒரு 1/2 சென்ட் இருக்கும், இல்லை ஒரு சென்ட் இருக்கும். இதுக்கான விதை கேட்குறீங்களா? இல்லை எனக்கு ஒரு 10 ஏக்கருக்கான விதை கேட்குறீங்களா? அப்போ தேவன் ரெண்டையும் தர வல்லவர். விதைக்கிறவனுக்கு விதையை தர்றாருன்னா நீங்கள் நப்பாண்டாப்பா அவ்வளோ வச்சுக்க, இதை வச்சு நீ பெரிய பண்ணிக்க அப்படின்றதுலாம் கிடையாது. கிராமங்களில் பார்த்தீங்கன்னா விதை நெல்லுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதை எந்த பச்சை வந்தாலும் எடுக்க மாட்டாங்க. அதை வச்சு தான் அடுத்து செய்யணும். ஆனால் தேவன் என்னன்னா, நீங்கள் எப்போ கேட்டாலும் புது வல்லவராக இருக்கிறார். அப்போ உங்கள் மனசில் எவ்வளோ விதைக்க போகிறீங்க? தேவனுக்காக விதைக்கிறது நீங்கள் 10 ரூபா விதைக்க போகிறீங்களா? 10,000 ரூபா விதைக்க போகிறீங்களா? 10 லட்சம் விதைக்க போகிறீங்களா? அதுக்கான காரியத்தை தேவன் தருவார். மட்டும் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அநேக காசு பணம் வச்சுருப்பாங்க. ஆனால் தேவனுக்கு கொடுக்கணும்னு வரும்போது நிறைய தரமாட்டாங்க. இவ்வளோ போதும் அப்படின்னு அவங்க லிமிட் வச்சுப்பாங்க. ஆனால் கஷ்டப்படுறவங்களை பார்த்தீங்கன்னா தேவனுக்கு அள்ளி கொடுப்பாங்க. அதனால தான் காசு 2 துட்டு போட்ட ஒரு ஏழை அம்மாவை பார்த்து தேவன் சொன்னார், தான் இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டா அப்படின்னாரு. இப்போ காணிக்கை பெட்டி முன்னால் உட்காந்து தேவன் பார்த்து கொண்டே இருந்தார். யார் எவ்வளோ கொடுக்குறாங்க, எப்படி கொடுக்குறாங்கன்ட்டு. நம்ம தேவனுக்கு எப்படி கொடுக்குறோம்? நம்ம ஆலயத்தின் காரியங்களை நம்ம எப்படி செய்கிறோம்? நம்ம முழு ஹிருதயத்தை தேவன்கிட்ட கொடுக்குறோமா? இல்லை இவ்வளோ போதும், இதுக்கு மேலாம் தேவையில்லை, இதுக்கு மேலே கொடுத்தா அது நான் ரொம்ப பேச வரல, அது பேச இஷ்டப்படல. நம்ம விதைக்கிறதை நம்ம எந்த மாதிரி விதைக்க ஆசைப்படுகிறோம்? அப்போ புசிக்கிறதுக்கு ஆகாரம் தருகிற தேவன்னா, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரத்தை அளிக்கிறார். நம்ம சங்கீதத்தில் படிக்கிறோம், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு எவ்வளோ சாப்பிடணும்? அது ஒரு அளவு தான். அதே போல் திமிங்கலம் என்ன இருக்குமா? காத்திருக்குமா தேவன் தருவார் அப்படின்னு. அப்போ காக்கை குஞ்சா இருக்க போகிறோமா, திமிங்கலமாக இருக்க போகிறோமா? ஆப்ஷன் நம்மகிட்ட இருக்கிறது. விதைக்கிறோம், விதையை கொடுக்குற தேவன் நம்ம எவ்வளோ விதைக்க போகிறோம்ன்ற ஆப்ஷன் நம்மகிட்ட இருக்கிறது. ஆகாரம், வாயை விரிவாய்த்தர, அதை நான் நிரப்புவேன், வேத வசனங்களால் நிரப்புவேன். அப்போ காக்கை குஞ்சு மாதிரி வாயில் திறக்க போகிறோமா? இல்லை திமிங்கலத்தை போல வாயை திறந்து வேத வசனங்களை முழுமையாக வாங்க போகிறோமா? அப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? நம்ம எப்படி இருக்கிறோம்? அப்போ நம்மை ஆராய்ந்து பார்க்குமான ஒரு காலம் இது. நம்ம வர்த்திக்க செய்ய வேண்டும். நீதியின் விளைச்சல் வர்த்திக்கப்பட வேண்டும் நமக்கு. அப்போ நம்ம முழுமையாக தேவனிடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். நம்ம ஆண்டவரே, நான் நிறைய விதைக்கணும் ஆண்டவரே. நிறைய விதைக்கணும்னா என்ன? வசனங்களை விதைக்க வேண்டும் ஆண்டவரே. ஆகாரத்தை தண்ணீர் மீன் போடு அப்படின்னு. ஆகாரம்னா வசனம், தண்ணீர் தான் மக்கள் மத்தியில். இப்போ நிறைய மக்களுக்கு முன்னால் நான் செய்தி சொல்ல மாட்டவரே. நிறைய மக்களுக்கு முன்பாக உங்கள் சத்தியத்தை சொல்ல மாட்டவரே. அதுக்கு நான் திமிங்கலத்தை போல வாயில் திறக்கிறேன் ஆண்டவரே, விரிவாய் திறக்கிறேன் ஆண்டவரே. நீர் வசனங்களால் என்னை நிரப்பும் ஆண்டவரே அப்படின்னு தேவத்தை கேட்கும்போது தேவ நீதி உங்களிடத்தில் வெளிப்படும். தேவன் உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, தேவ நீதி உங்களில் வழங்குவதற்காக, தேவ நீதியை உங்களிடத்தில் வர்த்திக்க செய்வதற்காக கர்த்தர் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிப்பார்கள் ஒப்பிடாவே, நீர் உமது நீதி நாள் வர்த்திக்க செய்வேன் என்று சொன்ன மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. விதைக்கிறவர்கள் விதையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தை தருகிற தேவனே, நாங்கள் யாராக இருக்கிறோம் என்பதை நாங்கள் இந்த இடத்துல புரிந்து கொண்டோம் ஆண்டவரே. புரிந்து கொண்டு அதன்படி நடக்க நீங்கள் அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு முதல்ல வயதானவர்களை உங்களுக்கு தெரிகிறோம் அப்பா. வயதான காலத்தின் பலவீனங்களுக்கு நீங்களாக்கி பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா.
வயதான காலத்தினால் நடக்க முடியாமல் போராடி கொண்டிருக்கும், உடல் வலியினால் குட்டி வலியினால் பாடுபட்டு கொண்டிருக்கும் அனைவரையும் உமது கரத்தை கொடுத்து உயிரோம் பரிபூர்ண சுகம் கேட்கிறோம் அப்பா, சுகம் அளிக்கிறோம் அப்பா. அவர் எழுப்பி நடந்த ஆலயத்திற்கு வந்து கர்த்தரை தொட்டார், நான் விடுதலை ஆனேன், வலியிலிருந்து விடுதலை ஆனேன் என்று அவர் சாட்சியாக சொல்ல போவதற்கு நன்றியாண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.